உங்கள் சாவித்திரி கோவிந்தராஜன். பாவைக்குட் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரசம் தான். பாரம்பரியமாக எல்லார் வீட்லேயுமே செய்யக்கூடிய ஒரு செலவு ரசம் தான். இந்த ரசத்துக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் போடுறதில்ல, புளி சேர்த்துறதில்ல, இந்த மாதிரி அதில் எதுவுமே சேர்க்க மாட்டோம். வெறும் செலவு வீட்டில் இருக்கிற மல்லி, மிளகு, சீரகம் இதெல்லாம் வச்சு செய்யக்கூடிய ரசம். இது கோயம்புத்தூரில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இது எல்லாருக்குமே தெரியாமல் இருக்காது. எல்லோரும் இந்த ரசம் அடிக்கடி எல்லார் வீட்லேயும் செய்வாங்க. பார்த்திங்கன்னா இந்த குளிர்காலம் மழை காலம் வந்துருச்சு, சளி பிடிச்சிருச்சு, இந்த நெஞ்சு சளி கரையணும் அப்படின்னா கூட இந்த செலவு ரசம் வச்சு சூடாக சாப்பாடு போட்டு ரசம் ஊற்றி காலையிலையும் நைட்டும் சாப்பிடுவாங்க. மத்தியானம் சாப்பிட்றத விட காலையிலையும் நைட்டு சாப்பிடும்போது அந்த நெஞ்சு சளி கரையிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது. சளி பிடிச்சா யார் அப்போல்லாம் டாக்டர்லாம் பார்க்குறதுக்கு போக மாட்டாங்க அந்த காலத்தில். ஏன்னா வீட்லேயே பார்த்திங்கன்னா சுக்குமல்லி காப்பி வைப்பாங்க, இஞ்சி காப்பி வைப்பாங்க. இந்த மாதிரி செலவு ரசம் இந்த மாதிரி ஹோம் ரெமெடி செஞ்சு கொடுத்து தான் அந்த சளியெல்லாம் போக்குவாங்க. ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் அதிகமாக இருக்குது. டெலிவரியான பெண்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு இந்த ரசம் தான் வச்சு கொடுப்பாங்க. ஒவ்வொரு குழந்தை பிறந்தாலும் ஒவ்வொரு குழந்தைக்கும் இந்த மாதிரி ரசம் வச்சு தான் அந்த தாய்க்கெல்லாம் கொடுப்பாங்க. 6 மாதத்து வரைக்கும் வயிற்றில் இருக்கிற புண்ணு, உடம்பு எல்லாமே ரொம்ப வெடுக்குன்னு ஆரோக்கியமாக ஆயிரும். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க இந்த செலவு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துருக்குறேங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா 4 ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் மிளகு எடுத்துருக்கிறேன். நமக்கு தனியாக பார்த்திங்கன்னா என்கிட்ட பவுடராக தான் இருக்குது. அதனால் நான் 4 ஸ்பூன் எடுத்துட்டேன். நீங்கள் உங்கள் வீட்டில் சீடாக இருந்துச்சுன்னா, தனியாக சீடு இருந்ததுன்னா நீங்கள் அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா 10-12 பூண்டு எடுத்திருக்கேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் எடுத்து தட்டி வச்சுருக்கேன். இது கூட சேர்த்துக்கிறதுக்கு கருவேப்பிலை. இவ்வளவு தாங்க. வாங்க முதல்ல இதெல்லாம் எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ மிளகு சேர்த்துக்கலாம், சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ கொத்தமல்லி விதை இருந்ததுன்னா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் இது கூடயே சேர்த்துக்கலாம். நான் பவுடராக இருக்கிறதுனால லாஸ்ட்டில் தான் சேர்த்துவேன். இது கொஞ்சம் நேரம் வதக்கினதும் நம்ம இது கூட பார்த்திங்கன்னா பூண்டு 10-12 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இது கூட சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா வதங்கி வரணுங்க. நம்ம இந்த ஸ்பைசஸ் காரமே ரசத்துக்கு கரெக்டாக இருக்குங்க. நம்ம வரமிளகாய் எல்லாம் போட்டு இதில் வறுக்கணுங்கிறது கிடையாது. தாளிக்கிறதுக்கு ஒரு ஃப்ளேவருக்கு வேண்டி நம்ம ஒரே ஒரு வரமிளகாய் எடுத்து அப்படியே முழுசாக போட்டு தாளிச்சிக்கலாங்க. அது ஒரு ஃப்ளேவருக்கு வேண்டி. நாட்டு பூண்டு எடுத்துட்டிங்கன்னா இன்னும் நல்ல வாசம் கம்மன்னு இருக்குங்க. எங்கிட்ட அது இல்லை, அதனால இப்போ இந்த மலை பூண்டு தான் சேர்த்துருக்கேன். பாருங்கள், பூண்டு நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. நல்லா வதங்கிட்டு வருது. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் ஃப்ளேவருக்காக வேண்டி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு இனுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டுங்க ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தூள் 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. பார்த்திங்க இந்த ரசம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீட்டில் ஒரு 4 பேர் 5 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க. அந்த அளவுக்கு தான் இப்போ நம்ம வைக்கிறோம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம கடைசியில் இந்த மல்லித்தூள் போடும்போது பார்த்திங்கன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சிடணும். மஞ்சத்தூள் லாஸ்ட்டில் தான் மஞ்சத்தூளும் நம்ம மல்லித்தூளும் சேர்த்துருக்குறோம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்த்தணும், இல்லைன்னா இந்த மசாலாவில் கருகிடும். அவ்வளோதாங்க. இது ஆறட்டுங்க. ஆறுறது நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு பார்க்கலாம். நம்ம வறுத்து வச்சதெல்லாம் ஆறிடுச்சுங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ தாளிச்சிடலாங்க. தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கிறேன். இதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளிச்சா ரொம்ப நல்லா இருக்குங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், இது கூட கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு
பார்த்திங்கன்னா வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் எடுத்துங்க. இடிக்கல்ல வச்சு நான் இடித்து வச்சுருக்கிறேன். நம்ம கட் பண்ணி போடுறத விட இந்த இடித்து போடும்போது இதனுடைய சாரெல்லாம் நமக்கு கிடைக்குங்க. அதனால் நான் இடித்து தான் போடுறேன். இப்போ ஃப்ளேவருக்கு வேண்டி ஒரே ஒரு வரமிளகாய், ஏன்னா வரமிளகாய் ஜாஸ்தி சேர்த்தோம்னா ரசம் குடிக்க முடியாது. ஒரு ஃப்ளேவருக்கு வந்து ஒரே ஒரு மிளகாய் அது கட் பண்ணாமல் அப்படியே போட்டிருக்கேங்க. மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த ரசம் சளி பிடிச்சாதான் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. நமக்கு சாப்பிட்ணுன்னு தோணும்போது இதே மாதிரி ஒரு செலவு ரசம் வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. பாருங்க, நம்ம அரைச்சி வச்ச மசாலா இதில் வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துங்க. தண்ணி தான் நிறைய சேர்க்கணுங்க. தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்குள்ள ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ இதில் வந்து ஒரு 3 டம்ளருக்கு மேலே நான் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறேங்க. இது 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ இதில் உப்பு பார்த்தாச்சு, உப்பு கரெக்டாக இருக்குது. இனி இது நுர கட்டி ஒரு கொதி பிடிச்சதுன்னா இந்த கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். ரசம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். இவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான ஒரு ரசங்க. அதை ஹெல்த் பெனிஃபிட் நிறைய இருக்குது இந்த ரசத்துலேங்க. சரி, இப்போ நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். பாருங்க, செலவு ரசம் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குதுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் இந்த செலவு ரசம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக சாப்பாடு எடுத்துருக்குறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரசம் இப்படி அதிகமாக நம்ம சேர்த்துக்கணுங்க. ரசம் தான் இதில் அதிகமாக இருக்கணும், சாதம் கம்மியாக இருக்கணும். இப்படி தான் இருக்கணுங்க. இப்படி சாப்பிட்டா நெஞ்சு சளி கரைஞ்சிரும், மூக்கடைப்பு எல்லாமே விட்டுருங்க. பாருங்கள், செலவு ரசம் ரெடி ஆயிடுச்சு, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். இன்றைக்கி வந்து எனக்கு கோல்டு தான். என்ன ரெசிபி பண்ணுறதுன்னு யோசனை பண்ணும்போது சரி இந்த செலவு ரசம் எனக்கும் தேவைப்பட்டது, அதனால் இது ஒரு வீடியோவாக போட்டிருக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வின்டர் சீசனாக இருக்குது, மழை காலமாகவும் இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஆரோக்கிய குறைபாடுகள் அதிகமாக இருக்கும். அந்த டைமில் இந்த ரசம் வச்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்குறீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.